வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு ஒருத்தர கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன்னு சொல்றாப்ல. உண்மையா? அவர பத்தி லைட்டா ஒரு ரிவ்யூ போயிட்டு வந்துருமா? ம். எப்படின்னு பார்த்துடலாமா? லெட்ஸ் கோ. அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு தனக்குத்தானே பெயர் வைத்துக் கொண்ட திவாகர். சில நடிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் ஒரு பைத்தியம்னு சொல்றாங்க. இது உண்மையா? நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இவரு சமீப காலத்துல வாட்டர்மெலன் வந்து என்ன பண்றாப்ல தெரியுமா? பப்ளிசிட்டிய தேடி 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 அலையறாப்ல. சரி, பெரிய பெரிய விஜய் டிவில இந்த மாரி இதுலலாம் வந்து கூப்பிடுறதே வந்து நெறைய பேருக்கு பெரிய கனவு. இந்த ஷோவுக்குலாம் வந்து போயிற மாட்டோமா? அப்படிலாம் வந்து இருக்காங்க. இவருக்கு ஒரு வாய்ப்ப குடுத்து, வாடா அந்த கொக்கு வித்து கோமாளில நடிச்சு குடுத்துட்டு போன்னு சொல்லி கூப்ட்டா, மனுஷன் போயிட்டு அங்க வந்து ஜாதிய பத்தி பேசவும், அடுத்தவன் பொண்டாட்டி மேல கைய போட்டுட்டு இது பண்ணவும், இவ்வளோ நாள் உன் புருஷன் கூட இருந்த, இனிமே இன்னையிலிருந்து என் கூட இரு அப்படின்னு சொல்லி சொல்லவும், சொன்னா யாராவது பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அடிச்சு அப்படியே விட்டுருக்காங்க. இதே இது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில பண்ணியிருந்தா, எந்த கைய போட்டானோ அந்த கையும் வெட்டியிருப்பாங்க. முடிஞ்சா ஆளையும் வெட்டியிருப்பாங்கப்பா. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு நாட்ல. அது தெரியாம இ இவன் போயிட்டு அங்க போய் வம்பிழுத்துட்டு, கம்பியால அடிபட்டு, இது எவ்வளோ வெட்கக்கேடு. ஒரு ஷூட்டிங்கு போய் ஒரு ஹீரோ ஆவணும்னு சொல்லி சொல்ற. ஊனா கத்துற. நடிப்பு அரக்கன் அப்படிங்க. நடிப்பு அரக்கன் தான்யா. உனக்கு நீயே வந்து சொல்ற நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு. கடைசில உன்ன அடிச்சுலாம் அனுப்பியிருக்காங்க. இப்ப கேவலமாயி போச்சே. உனக்கு பப்ளிசிட்டி தேடி நீ எல்லா இடமும் மீடியா என் பக்கம் இருக்கு, மீடியா என் பக்கம் இருக்குங்க. மீடியாவுல எப்படி போடுறாங்க தெரியுமா உன்னைய? இவன் வந்து கிறுக்கன், லூசு, கோமாளி அப்படி போடுறாங்க. அதனால இனிமே வந்து நல்ல பேர் எடுக்க பாரு. இந்த மாரி இதெல்லாம் விட்டுரு. உன் மேல வந்து தப்பு இருக்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சுட்டு இருக்கு. நீ வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணிட்டு இருக்க. இப்படிலாம் பண்ணுனா, கேமராவ துடைக்கிறதுக்கு கூட உன்ன சினி ஃபீல்ட்ல எடுக்க மாட்டாங்க ராஜா. இனிமே என்னைக்காவது விஜய் டிவில உன்ன கூப்பிடுவானா? கூப்பிட மாட்டான். அடுத்த சேனல்ல கூப்பிடுவானா? கூப்பிட மாட்டான். அதாவது உன் பல்ல நீயே குத்தி கெடுத்துக்கிட்ட. இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு, ஒழுங்கா என்ன பண்ண பாருன்னா, உழைச்சு சாப்பிட பாரு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். டாக்டர் தொழில்ல இருக்க, அத அப்படியே வந்து பண்ணிக்கோ. பிக்கப் பண்ணிக்கோ. நண்பர்களே, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபாலோ பண்ணிருங்க.